சென்னையில் உள்ள தொகுதிகளில் பரப்புரை செய்வதற்காக தவிக தலைவர் விஜய் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். காட்சிகளை பார்க்கலாம். மேலும் விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில் ராஜா, இன்று 3 இடங்களில் விஜய் பரப்புரை மேற்கொள்ளவிருக்கிறார். அதற்காக என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு? லாவண்யா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று 3 தொகுதிகளில் வந்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். என்றே நாம் குறிப்பிட்டது போல ஸ்ரீநகர், ஆயிரம் விளக்கு மற்றும் எழும்பூர் ஆகிய 3 தொகுதிகளில் வந்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்காக தன்னுடைய இல்லத்தில் இருந்து தற்போது வந்து புறப்பட்டிருக்கிறார். குறிப்பாக 4 மணி அளவில் வந்து ஸ்ரீநகர் முதல் இடத்தில் வந்து அவர் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். அதன்படிதான் அந்த பிரச்சார திட்டமும் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறதாக கூறுகிறார்கள். எனவே தற்போது அவர் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்தில் இருந்து புறப்பட்டிருக்கிறார். அங்கிருந்து நேராக ஸ்ரீநகர் முத்துரங்கன் சாலையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சாரம் செய்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அந்த முத்துரங்கன் சாலை சந்திப்பில் வந்து அவர் முதல் இடமாக வந்து பேசுகிறார். இதை தொடர்ந்து அவர் வந்து ஆயிரம் விளக்கு தொகுதியில் வந்து பிரச்சாரம் செய்வதற்காக செல்வார். இந்த இடத்தில் பார்த்தீர்கள் என்றால் காவல்துறையினர் அதிக அளவில் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமாக கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் அதிக அளவில் இந்த இடத்துக்கு வருவதன் காரணமாக அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் அவர்களை கட்டுப்படுத்துவதற்கும் வந்து போலீசார் வந்து சாலை எங்கும் வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே விஜயுடைய அந்த பிரச்சார வாகனம் வந்து அந்த இடத்திற்கு வருவதற்கு எந்த சிரமமும் இருக்கக்கூடாது, அதே போல் பொதுமக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்ற வகையில் அந்த தடுப்புகள் வந்து வைக்கப்பட்டு இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது நீலாங்கரையில் இருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய விஜய் முதல் தொகுதியாக ஸ்ரீநகர் தொகுதியில் கட்சியுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் வந்து வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவரை ஆதரித்து அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளார். இதற்காக தான் தன்னுடைய இல்லத்திலிருந்து தற்போது புறப்பட்டிருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.